உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வரக்கூடிய 2025 எப்படி இருக்கும், என்ன மாதிரியான சூழ்நிலைகள் நிலவ போது, அந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்மளை எப்படி தற்காத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நிறைய விஷயங்கள் பேசுறதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காரு ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜர் விஜய் சேது நாராயணன் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மேம். நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கா சார். உலகமெங்கும் வாழும் நமது ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவ ஓம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. வணக்கம். மகர ராசியினருக்கு வரக்கூடிய 2025 எப்படி இருக்கு? அப்பாடா அப்படின்னு சொல்லுவீங்க, சரிங்களா? எத்தனையோ பேர், சரிங்களா, என்னடா இது, நீங்கள் இந்த இதில் கேட்கலாம், ஏங்க சனி எனக்கு நல்லவர் தானேங்க, அப்புறம் ஏங்க அப்படி பண்ணார்? அதுதான் சொல்கிறேன். சனி பகவான் அப்படின்னா அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு காரகத்துவம். நீங்கள் இதாக இருந்தாலும் சரி, நீங்கள் மகர ராசியாக இருந்தாலும் சரி, கும்ப ராசியாக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக வேணா இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, சனி அப்படின்னாலே நம்ம என்ன செஞ்சோமோ அது கண்ணாடியே நீங்கள் பார்த்துக்க வேண்டியதான், சரியா? அப்படிங்கும்போது இப்போ உங்களுக்கு என்னென்னா, உங்களுக்கு 7 நாடு சனி உங்களை விட்டு போனதே அப்பாடான்னு சொல்லலாம், சரியா? அப்படிங்கும்போது இப்போ பல தடைகள் இதில் கொஞ்சம் நஞ்சம்லாம் சொல்ல மாட்டேன். லாஸ்ட் 5 இயர்ஸாக மகர ராசி நிறைய பேருக்கு திறமை இருக்குது, ஆனால் நான் ஒன்றுமே செய்ய முடியலையே அப்படின்னு கட்டி போட்ட மாதிரி இருந்த அன்பர்களுக்கெல்லாம், இதுக்காக நான் பேட் கர்மாஸ் குட் கர்மாஸ்ன்னு நான் உங்களை ஹர்ட் பண்ண விரும்பலை. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நபர்கள் தான் 60 to 70% இருந்திருப்பீங்க. இந்த சங்கிலி போட்டு கட்டி போட்ட மாதிரி இருந்த அன்பர்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போது நல்ல நிலைக்கு வருவீங்க. ஆனால் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, 60லேருந்து 75 இந்த ஏஜில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கெல்லாம் ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணும். நான் ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா, அதுலேயும் சினித்துறை சம்மந்தமாகவோ இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களாக இருந்து இந்த மாதிரி விஷயங்களில் இருந்தீங்க, திருவோண நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட சினித்துறையில் இருக்கிறவங்கலாம் இருந்தீங்கன்னா உங்கள் ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கணும். இல்லைன்னா அது மிகப்பெரிய பிரச்சனையை கொடுக்கும். ஈவன் அதை அசால்ட்டாக விட்டுட்டிங்கன்னா, டெய்லி ஸ்கெட்யூல் செய்ய அசால்ட்டாக விட்டிங்கன்னா ஃப்ரீ ஆகிடுச்சு, இனிமேல் நம்ம சரியாயிட்டோம் போல் அப்படின்னாலும், ஒரு டாக்டரே, நான் அந்த ஏஜில் இருக்கவங்க நான் சில ஸ்பெசிஃபிக்காக சில காரணத்தினால தான் சினித்துறைன்னு சொல்லியே சொல்கிறேன். அப்படிங்கும்போது அதில் நீங்கள் ஹெல்த்து தான் டாக்டரே சரின்னு சொல்லிட்டாங்களே, அது இனிமேல் நமக்கு என்ன ஆக போகுது அப்படின்னாலும் டபுள் செக் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஸ்கெட்யூல்ஸ் எல்லாம் மாற்றுங்க. இல்லைன்னா ஹெல்த் ரீதியான மிகப்பெரிய பிரச்சனை வரும். உங்களுடைய இழப்பு உங்களுக்கு மட்டும் இருக்காது, நிறைய பேருக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருப்பீங்க. ஏன்னா ஆளுமை மிக்க மகர ராசியில் இருக்கக்கூடிய சில பேருக்கெலாம் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இந்த ஆண்டு வரும். 2025லேருந்து 2026க்குள்ளே அதை நம்மலாம் எல்லாருமே விரும்பக்கூடிய சில பேர்லாம் இதனால் பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள்லாம் வரும். அதனால் பணிவாக சொல்கிறோம். அதனால் அதை நீங்கள் ஒரு சஜஷனாக எடுத்துகிட்டு உங்கள் ஹெல்த் ரீதியான விஷயங்களை சரி பண்ணிக்கிறது உங்களுக்கு நன்மை கொடுக்கும். அடுத்தது ஒரு 30 to 40 இயர்ஸில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்வு கிடைக்கக்கூடிய அமைப்புகளும், குறிப்பாக இந்த டயத்தில் உங்களெல்லாம் கெஞ்சி கேட்குற விஷயம் என்னென்னா, தேவையற்ற விஷயங்களில் போய் நேரத்தை செலவு பண்ணாமல், ஒரு உதாரணத்துக்கு இப்போது டைமை வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு எது ப்ரொடக்டிவாக இருக்குமோ அதை மட்டுமே செய்யுங்க. இப்போது ஏன்னா நீங்கள் அடிபட்டது 5 வருஷம் அடிபட்டது, அவ்வளோ அடிபட்டிருப்பீங்க. இப்போ ப்ரொடக்டிவாக மட்டும் செய்யுங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி சும்மா உட்காந்துருப்பீங்க. சும்மா உட்காந்துருந்த விஷயங்களில் நீங்கள் பண்ண விஷயங்களை நீங்கள் தான் உங்களை மாற்றிக்கோங்க. தேவையற்ற உறவுகள், தேவையற்ற நட்புகள் இதெல்லாம் விட்டுட்டு, தேவையற்ற பழக்க வழக்கங்களை விட்டுட்டு புத்துணர்வான விஷயங்களை நோக்கி ப்ரொடக்டிவான விஷயங்களை மட்டுமே செய்யுங்க. குறிப்பாக பெண்கள், கணவனை விட்டு பிரிஞ்சுட்டேன், நான் இப்போ கணவனை விட்டு பிரிஞ்சுட்டேன், அவர் என்னை விட்டு போயிட்டார், ஈகோயிஸ்ட்டாக இருந்தக்கூடிய பெண்கள்லாம் இருந்திருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு திருப்பியும் ஒரு மறுமலர்ச்சி வரும். சேச்சா நம்ம என்னடா அது, நம்ம நல்லா தானடா இருந்தோம். அப்போ அந்த நல்ல பாசிட்டிவ் சைடில் இருக்கக்கூடிய தாட்ஸ்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ வரும்போது தயவு செஞ்சு இந்த 3rd பர்சன்ட்டை கேட்டுட்டு, எங்க நான் பண்ணுறது ரைட்டா அப்படின்னீங்கன்னா திருப்பி குழப்பிடுவாங்க. இதில் குறிப்பாக திருவோண நட்சத்திரத்துக்காரங்க பெரிய குழப்பவாதியாக இருப்பீங்க, சரியா? அப்போ அவங்கள்ட்டெல்லாம் போய் கேட்காம கணவன் மனைவி விஷயங்களாக இருந்தால்
உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை சுமூகமாக முடிச்சுக்கோங்க. நான் திருப்பி என்ன சொல்லுவேன்னா, சனி பகவானை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே 3, 6, 11க்கு வரக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நல்லதை செய்வார். அதில் எந்த ஒரு மாறுபட்ட கருத்தும் கிடையாது. அப்போ வீடு சம்மந்தமான விஷயங்கள், அதேமாதிரி நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதே மாதிரி இந்த வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போகும்போது கவனமாக பண்ணுங்கள். நீங்கள் திடீர்னு என்ன பண்ணுவீங்க, சரி இந்த வீட்டை வித்தரலாம், பெரிய லாபத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களாக நினச்சிட்டு வீட்டை விற்றுருவீங்க. ஒரு மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா அவன் அதோட ஒரு 50% ஜாஸ்தி விற்றுருப்பான். அச்சோ இதை போய் விற்றுட்டோமேன்னு விசாரிக்காமல் பண்ணக்கூடிய விஷயங்களும். அதே மாதிரி வண்டியை கொண்டு போய் விற்றுருவீங்க. வண்டியை போய் விற்றுட்டு இப்போ டக்குன்னு என்ன பண்ணுவீங்க, வண்டியை விற்றுட்டு ஐயோ இன்னும் நல்ல ரேட்டுக்கு போயிருக்குமோ, 2 லட்ச ரூபா கூட போயிருக்கும் போலையே. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏதாவது ஒரு விஷயம் வண்டி சம்மந்தமாகவோ நிலம் சம்மந்தமாகவோ வீடு சம்மந்தமான விஷயங்கள்லாம் நீங்கள் செய்யும்போது கொஞ்சம் தயவு செஞ்சு 1க்கு 4 தடவை விஷயங்களை பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணுறது உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, மகாகாளி வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு, அதே மாதிரி அம்பாள் சம்மந்தப்பட்ட வழிபாடு, இந்த மாதிரி விஷயங்கள், அங்காள பரமேஸ்வரி வழிபாடு, அதில் வந்து பேய் மேடை, சரிங்களா. இதில் குறிப்பாக வந்து திருவோண நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சொல்கிறேன். திருவோண நட்சத்திரத்தில் குறிப்பாக இன்னும் அழுத்தி சொல்கிறேன், நட்சத்திரங்கள்னால் சினித்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், சரிங்களா. அப்படிங்கும்போது அந்த மாதிரி அன்பர்கள் இருந்தீங்க அப்படின்னா அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போங்க. அங்கே அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போயிட்டு பேய் மேடைக்கு போங்க, அந்த இடத்துல போய் உட்காருங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கொல்லிமலையில் இருக்கக்கூடிய கொல்லிப்பாவைக்கு போயிட்டு வாங்க. கொல்லிப்பாவையில் போயிட்டு அங்கே போய் உட்காந்துட்டு வாங்க. அங்கே போயிட்டு வரும்போது உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் கிடைக்கும். மாசாணியம்மன் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இதெல்லாம் இந்த ஆண்டுக்குள்ள விஷயம். பட் தயவு செஞ்சு ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த பண்ணும்போது இன்னும் நிறைய நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. கண்டிப்பாக சார், நிறைய கோவில்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து கும்பராசினருக்கு வரக்கூடிய 2025 எப்படி இருக்கு? 2025 வந்து இப்போ நான் சொல்லுவேன்னா, கும்பராசிக்கு வந்து இப்போ ஒரு ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்லேயே போயிட்டு இருந்தீங்க, சரியா. ஜென்மத்தில் நான் அடிக்கடி சொல்லிகிட்டே இருக்கிறது தான், அது சனி பகவானோட இதாக இருந்தாலும் சரி, மூல திரிகோண ஸ்தானத்தில் கும்பம் தான் சூப்பர்னு சொல்லியிருந்தாலும் சரி, சரிங்களா. சனி பயிற்சிக்கு சொல்லியிருப்போம், நிறைய பேர் சொல்லியிருப்போம். அப்படி இருந்தாலும் இந்த கும்பராசிக்கு வந்து ஜென்மத்தில் இருந்த சனி வந்து பெரிய கஷ்டத்தை கொடுத்துருந்தார். என்னடா பண்ணுறது, அதுவும் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக எனக்கே நிறைய கும்பராசி அன்பர்களை தெரியும், சரிங்களா. அப்படியே பக்கரின்னு போயிருப்பாங்க. பக்கரின்னா ஒன்றும் இல்லை, என்ன செய்கிறோம் என்ன பண்ணுறோம், என்னமா போய் ஏமாந்துட்டு போகிறது, யார்ட்டையாக போய் ஆன்லைன் சூதாட்டத்தில் போய் ஏமாறுறது, லட்சக்கணக்கில் விடுறது, கோடிக்கணக்கில் விடுறது, இல்லை ஆயிரக்கணக்கில் விடுறது, இந்த மாதிரி ஏமாந்த லிஸ்ட்டில் நிறைய கும்பராசிக்காரங்க இருந்திருப்பீங்க. என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் இருந்திருப்பீங்க. பல விஷயங்கள், உறுதியாக சொல்கிறேன் நண்பர்களே, பல விஷயங்கள் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். ஆனால் இதில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, நீங்கள் தனம்னா பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வரும்போது சோம்பேறித்தனப்படாமல் அடுத்தது கோ கெட்டராக நான் இருப்பேன். ஏன்னா இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு ஒரு கனமாக இருந்திருக்கும். இந்த சனி வந்து நான் இல்லைன்னுலாம் சொல்லவே மாட்டேன். நீங்கள் நிறைய பேருக்கு இதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க. வந்து கண்டிப்பாக இந்த அடுத்த லெவலுக்கு போகும்போது நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, அதே சோம்பேறித்தனத்திலே இல்லாமல் நீங்கள் யூ ஷுட் கோ ஃபார்வர்ட். அப்போ போயிட்டு தன ரீதியான முன்னேற்றங்கள் கிடைக்கும். 2வது விஷயம் வந்து வண்டியில் வேகமாக போகாதீங்க. ஏன்னா இது டெஃபினட்டாக சொல்கிறேன், இது நிறைய கும்பராசி அன்பர்கள் 2026 கமெண்ட் பண்ணுவீங்க. 2025 வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. அதே மாதிரி சும்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது வலிக்கு விழுந்துருவீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நடந்து போகும்போதோ வண்டியில் போகும்போதோ இந்த உடம்புக்கு இடுப்புக்கு கீழே இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் கவனமாக பண்ணிக்கணும். இதில் இன்னொரு பாசிட்டிவும் இருக்குது. என்னடா அது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதில் அவுட் ஆஃப் 100ல் ஒரு 80 பீப்புளுக்காக அது நடக்கும், சரிங்களா. அப்படி இருந்துச்சுன்னா இதை நீங்கள் நல்லா குறித்து வச்சுக்கோங்க. என்றைக்கு நீங்கள் உழுகுறீங்களோ, என்றைக்கு உழுந்ததுலேருந்து ஒரு மண்டல காலத்துக்குள்ளேயே எதெல்லாம் நீங்கள் இழந்திருந்தீங்களோ, சரிங்களா, அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி வர ஆரம்பிக்கும். பாசிட்டிவ் சைடு அது வந்து என்ன பண்ணுன்னா உங்களை முடக்கிட்டு திருப்பி அந்த 48 நாளுக்குள்ளே அதுவே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருங்கிறத மறந்துட வேண்டாம். குழந்தை வரத்துக்காக ஏக்கத்தோடு இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு திருச்செந்தூர் முருகனை கும்பிடுங்கள். குறிப்பாக பெண்ணாக இருந்தீங்கன்னா, நான் திருப்பி சொல்கிறேன், பல பெண்களுக்கு, நான் அப்படி சொன்னேன்னு நினச்சிக்க வேண்டாம், பல பெண்களுக்கு குழந்தையே பிறக்காதுன்னு சொன்னவங்களுக்கு கூட திருச்செந்தூர் முருகனோட அருள்னால் குழந்தை பிறத்துக்கு நான் கண் முன்னாடி நான் பார்த்துருக்கேங்க. அதனால் திருச்செந்தூர் முருகனோட சக்தி மிக பெருசுங்க. அங்கே நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னாலே பெரிய மாற்றங்கள் இருக்கும். குறிப்பாக கும்பராசி அன்பர்களில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு கிடைக்குங்க. ஆண்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு கும்பராசியாக இருக்கீங்க, உங்களுக்கு விந்தணுவே இல்லை, உங்களுக்கு குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருந்ததுன்னா சிவபெருமான், குறிப்பாக திருச்செந்தூர் கோயிலில் இருக்கக்கூடிய
பஞ்சலிங்க ஸ்தலம். அதுக்குள்ளே திருச்செந்தூர் முருகனே யாரை வழிபட்டார்னா அந்த பஞ்சலிங்கத்தை வழிபட்டு தான் தியான நிலையில் பண்ணார். அப்போ அங்கே போகும்போது ஒரு ஸ்பெஷல் பர்மிஷன் கேட்டாது. பஞ்சலிங்கத்துக்கு போகும்போது அட்லீஸ்ட் வில்வத்தை எடுத்துன்னு போங்க, அர்ச்சனை பண்ணிட்டு வர்றது பெரிய நன்மையை கொடுக்கும். இது இல்லாமல் வெளிநாடு பிரயாணங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும், வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய அமைப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களும், கணவன் மனைவி வந்து இவ்வளோ நாள் பிரிஞ்சு இருந்தீங்கனாலும் சேரக்கூடிய அமைப்புகளும், அதே மாதிரி இப்போ கருத்து வேறுபாடுகளை நிறைய போயிடாதீங்க. இப்போ போனீங்க அப்படின்னு சொன்னால் தேவையற்ற பிரச்சனைகள் வரும். இது இல்லாமல் வார்த்தைகள் வந்து குயின்னு பேசாமல், குயின்னா நெகட்டிவான வார்த்தைகள் நிறைய பேசாமல் ஒரு பாசிட்டிவான தாட் ப்ராசஸ்க்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் பேசவே உங்களுக்கு காசு வரக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க போகிறதுங்கிறத கும்பராசி அன்பர்களுக்கு சொல்லுவோம். குறிப்பாக இதில் வந்து நீங்கள் சொல்கிறது என்னென்னா, ஒரு 20 to 25 இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எதிர்பாலினத்தினரிடம் கவனமாக இருக்கணும். தேவையற்ற விஷயங்கள் போனீங்கன்னா அவமானம் ஏற்படும். உங்கள் குடும்பத்தில் வந்து தேவையற்ற பிரச்சனைகள் வரும். இதை பார்க்கக்கூடிய பெற்றோர்களாக இருந்தீங்கன்னா அந்த ஏஜில் இருக்கக்கூடிய குழந்தைகளை வாட்ச் பண்ணுங்கள். அப்படி தேவையற்ற தொடர்புகளில் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் கட் பண்ண தான் பார்க்கணுமே ஒழிஞ்சு தண்ணி விட்டு வளர்த்து விட்டுறாதீங்க. அது வந்து தேவையற்ற பிரச்சனையை கொடுக்கும் நண்பர்களே. அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது. பட் ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு, ஏன்னா கோல்சார ரீதியாக நம்ம எவ்வளோ தான் ரிசர்ச் பண்ணி சொன்னாலும் ஜனனகால ஜாதகமே பேசும். ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுத்துக்கோங்க. கும்பத்தை பொறுத்த வரைக்கும், அடியனோட ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் தான் கிடைக்க போகிறதுங்கிறதுல மாறுபட்ட கருத்தே கிடையாது. ஓகே சார், கும்பராசினருக்கு என்னென்ன செய்யணும்? திருச்செந்தூர் முருகனை வந்து கெட்டியாக பிடிச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க. இறுதி ராசியான மீன ராசிக்கு வரக்கூடிய 2025 எப்படி இருக்குது? மீன ராசி அன்பர்களே, இது வந்து உங்களுக்கு ஒரு டெஸ்டிங் கிரவுண்டுன்னு சொல்லுவேன். சரிங்களா? இப்போ எப்படி கும்பராசி அன்பர்களுக்கு இருந்ததோ, அப்போது இதில் வந்து எப்பயுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த குருவோட வீடு சனி வந்தாலும் சரி, அதுலேயே நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும், உத்திரட்டாதி நட்சத்திரமும் உண்டு, அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களில் வரும்போது பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களா ஒருவேளை நீங்கள் இருந்தீங்கன்னா, இப்போ இந்த டயத்தில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அன்பர்களே, உங்களை டெஸ்ட் பண்ணும். இந்த மீனராசி அன்பர்களுக்கு ரொம்ப டெஸ்டிங் கிரவுண்டாக இருக்கும். யார் நல்லவங்கன்னு தெரியலையே, என்ன ஒன்றும் புரியலையே, இந்த ஆங்ஸைட்டி ப்ராப்ளம்லாம் வரும். உங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 பணிவாக சொல்கிறேன், பெரிய முடிவுகளை தயவு செஞ்சு அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு பேசாமல் இருங்க. நீங்கள் என்ன ஆசிஃப் கண்டிஷனில் என்ன பண்ணுறீங்களோ, எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒரு முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்க, ஒரு வேலையில் இருக்கீங்க, வேலையில் இருந்தால் கையில் வேலை கிடச்சி உங்களுக்கு ஆர்டர் வந்தால் தான் நீங்கள் போகணும். போகிற டயத்தில் என்ன சொல்லுவாங்க, கடைசி ரவுண்டுக்கு கடைசியாக வந்து முடிக்கிற டயத்தில் இல்லைங்க நீங்கள் வேணாங்கன்றுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய டெஸ்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் மீனராசி அன்பர்களுக்கு இருக்கும். ஏன் நான் ஃபஸ்ட் எடுத்தோன்னா நெகட்டிவான விஷயங்கள் சொல்கிறேன்னா, இதோட தாக்கங்கள் நிறைய இருக்கும். ஏன்னா ஜென்மத்தில் சனி வரக்கூடிய காலங்களில் உறுதியாக அவருடைய தாக்கங்கள் இருக்கத்தான் செய்யும். சரிங்களா? அடுத்தது உங்களை பொறுத்த வரைக்கும் நான் உறுதியாக சொல்லுவேங்க, ராசியிலேயே நட்பிற்கான ராசிங்கிறது மீன ராசி. அதுவும் இந்த மீன லக்னம், மீன ராசி கலவையில் இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க, ஆனால் பிடிவாதக்காரங்க. அந்த பிடிவாதத்தெல்லாம் கொஞ்சம் சுருக்கிண்டு நான் பிடிச்ச முயலுக்கு 100 கால்னு இல்லாமல், இதையும் நம்ம வந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணுன்னா, அதாவது உங்களுக்கே தோணும் இவங்கெல்லாம் நம்மளை பேசுகிறாங்களே, அதுதான் சனி. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதாவது அவர் டெஸ்ட் பண்ணுவார் நம்மளை, இந்த பேஷன்ஸ் அண்ட் பர்சிவரன்ஸை ரொம்ப டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். அதுதான் சனி பகவான். சரிங்களா? எதெல்லாம் நீங்கள் உயரமாக நினைக்கிறீங்களோ அதெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு காட்டுவார். எதெல்லாம் நீங்கள் தாழ்வாக நினச்சிங்களோ அதுதான் உங்களுக்கு பெருசுன்னு காட்டுவார். ஸோ இதுதான் சனி பகவான். ஸோ அந்த சனி பகவானை வந்து மனசார சந்தோஷமாக ஏற்றுக்கோங்க. அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்தில் உங்கள் ஜாதகத்தில் சனி நல்லா கொடுக்குற இடத்துல இருந்தால் இது வந்து உண்மை. எத்தனையோ பேருக்கு 7.5 நாட்டு சனியில், இதை நீங்கள் கீழே இருக்கவங்க கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள், 7.5 நாட்டு சனியில் மிகப்பெரிய உச்சாணி கொம்பில் போன எத்தனையோ பேர் உண்டு. அது வந்து கோல்சார பலனை வச்சு கிடையாது. அப்போ ஜனனகால ஜாதகத்தில் உங்களுக்கு சனி பகவான் நல்ல நிலையில் இருந்தால் பல மீனராசி அன்பர்கள் மிகப்பெரிய உயரத்தை தொடுவீர்கள். அரசியலில் அதே மாதிரி சினிமா துறையில் ஜொலிக்கக்கூடிய அமைப்பு வந்து இப்போ வந்து மீனராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். இது இல்லாமல் உறவுகளை வந்து கெடுக்கக்கூடிய அமைப்புகள் இப்போ வரக்கூடிய காலங்களாக இருக்கிறதுனால, அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, உங்களோட கைடாக இருந்தாலும் சரி, உங்களோட மென்டர் யாராக இருந்தாலும் சரி, குருவாக இருந்தாலும் சரி, சண்டை போடுறதுக்கு முன்னாடி 1க்கு 4 தடவை யோசிச்சுட்டு பண்ணுறது மீனராசிக்கு நன்மையை கொடுக்கும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய காலங்களில் வெளிநாடு, இப்போ எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் போயிடலாமா அப்படின்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு போயிருங்க. நான் சொல்கிறது அதுவே உங்களுக்கு பரிகாரமாக இருக்கும். சரிங்களா? அங்கே போயிட்டு அது மனசுக்குள்ள ஐயோ எங்கள் நம்ம வீட்டில் இருக்கும்போது குழந்தைய பார்த்தோமே, இல்லை என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்தனே, இப்படி இருக்கும்போது அதுவே பரிகாரமாக மாறிடும். சரிங்களா? அந்த எதெல்லாம் நீங்கள் அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் பெருசு அப்படின்னு நினச்சிங்கன்னா
அது கொஞ்சம் டிவைட் பண்ண வைக்கும். சரிங்களா? எனக்கு சொத்து தாங்க எல்லாம். சில பேர் இருப்பாங்க, சில பேருக்கு வந்து சொத்து தான் எல்லாம்னு சொல்லி வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. நான் சொல்கிறதெல்லாம் அது அனுபவ ரீதியாக நிறைய பேரை பார்த்துருக்கனால சொல்கிறோம். சொத்து தான் பெருசுன்றவங்களுக்கு சொத்தை பிடிங்கி விட்டுரும். சரிங்களா? எனக்கு என் குழந்தைங்க தான் உசுறு அப்படின்னு சொன்னால் குழந்தைங்கள பிடிங்கி விட்டுரும். மீனிங் பிரிவுகளை கொடுக்கும். பிடிங்கி விட்டுருன்னா பிரிவுகளை கொடுக்கும். சில பேருக்கு மனைவி தான் உசுறு, இல்லை எனக்கு கணவன் தான் உசுறுனா பிரிவை கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வரும்பொழுது அதையே பரிகாரமாக எடுத்துக்கக்கூடிய அமைப்புகளில் யதார்த்த பரிகாரமாக எடுத்துக்கோங்க. இது இல்லாமல் நீங்கள் செய்ய வேண்டிய பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, விடாமல் முதியவர்களுக்கு, அதே மாதிரி முதியோர் இல்லங்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் போகிறீங்களோ, முடிஞ்சதுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அங்கே போய் கூட பயணப்படுங்க. இதுக்காக காசை போய் நீங்கள் ஆன்லைனில் போய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லலை. அங்கே போய் அவங்களோட கஷ்டங்கள் போங்க. மனநல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நிறைய இடங்களுக்கு போங்க. எதெல்லாம் அருவருப்பாக நீங்கள் நினைக்கிறீங்களோ, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, அப்படின்னு சொல்லக்கூடாது இந்த டயத்தில். ஏன்னா எதெல்லாம் நீங்கள் அருவருப்புன்னு நினைக்கிறீங்களோ அதை நோக்கி நீங்களே போயிட்டீங்கன்னா பல அடிகள்லேருந்து தப்பிக்கலாம். ஒரு ஃபார் அன் எக்ஸாம்பிள், கை கால் ஒரு மாதிரி இருக்கிறவங்க, இந்த மாதிரி சோரியாசிஸ் வந்தவங்க, அதே மாதிரி விஷயங்கள், அதே மாதிரி உங்களுக்கு லெப்ரசி வந்தவங்க, இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்குலாம் உதவி செய்யுங்க. ஸோ இந்த மாதிரி இடங்களுக்கு போங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு எதாவது உதவி செய்ய போங்க. எத்தனையோ காப்பகங்கள் இருக்குது, அவங்கள பார்க்குறவங்க இருக்குங்க. எதெல்லாம் நீங்கள் வந்து அதெல்லாம் நான் போவே மாட்டேன்னு சொல்கிறீங்களோ அந்த இடத்துக்குலாம் நீங்கள் கண்கூட அவங்க படக்கூடிய கஷ்டங்களை பாருங்கள். இப்போ பார்க்கும்போது நீங்கள் கேட்கலாம், அது எனக்கு சோகத்தை கொடுக்குமே அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் நெகட்டிவாக நடக்காமல் இருக்கிறதுக்கு இது உதவிகள் கொடுக்கும். ரெண்டாவது, ஸ்ட்ரே டாக்ஸ்னால் தெருநாய்கள் இருக்குன்னா தெருநாய்களுக்கு உணவு கொடுத்துட்டே வர்றது, இது உங்களுக்கு மிகப்பெரிய பரிகாரமாக இருக்கும். காலபைரவர் வழிபாடை விட்டுறாதீங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயர் வழிபாடை விட்டுறாதீங்க. குறிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, காலபைரவருக்கு வந்து அஷ்டமி திதிகளில், வளர்பிற அஷ்டமிலையும் சரி தேய்பிற அஷ்டமிலையும் சரி, நீங்கள் செய்ய வேண்டியது என்னன்னா அரகஜாலேயே நல்ல அரகஜா இருக்குது, 10 ரூபா அரகஜாவும் இருக்குது. நல்ல அரகஜா கேட்டு நீங்கள் அரகஜாவை வந்து நீங்கள் அதை காலில், தட் இஸ் காலபைரவரோட காலில் இதை நீங்கள் பண்ணிகிட்டே வர்றதும், ஸ்ட்ரே டாக்ஸுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கொடுத்துட்டே வரீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நம்ம ஒருவேளை சென்னை சுற்றி இருக்கீங்கன்னா நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அதே மாதிரி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில், ஆஞ்சநேயர் சம்மந்தப்பட்ட கோயில்களுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பயணப்படுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நன்மை கிடைக்கும். இது இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, சித்தர்கள் வழிபாடெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் வந்து வாழும் சித்தர்னு தன்னை சித்தர்னு சொல்லி போலிச்சாமியாரெல்லாம் நான் பேசலைங்க. நான் சித்தர்னு பேசுகிறதெல்லாம் 18 சித்தர்களோட ஜீவசமாதி இருக்கக்கூடிய அமைப்புகள், அந்த மாதிரி இடங்களுக்கு போயிட்டு வர்றது, மந்த்ராலயத்துக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி ரிஷிகள், மாமுனிவர்கள், ரமண மகரிஷியோட இதுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போயிட்டு வர இப்போ என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களை அடிச்சுட்டே இருக்கும். சனி உங்களை விட மாட்டார். ஆனால் அதை அடித்தாலும் நீங்கள் அதை தாங்கக்கூடிய சக்தியை உங்களை பக்குவப்படுத்திக்கிட்டே இருக்கும். இதுதான் நடக்க போகுது. பட் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பு முனையை கொடுக்கும். ஜனனகால ஜாதகத்தில் திருப்பியும் டபுள் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஜனனகால ஜாதகத்தில் சனி நல்ல இடத்தில் இருந்தால் பல மீனராசி அன்பர்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரராகக்கூடிய அமைப்புகளை, மீனராசிக்கு ஜென்மத்தில் சனி வந்தாலும் ஜனனகால ஜாதகத்தில் சனி இருந்தால் பெரிய லெவலில் முன்னேற்றம் கொடுக்கும். கண்டிப்பாக சார். 12 ராசிக்கும் வந்து என்ன செய்யணும், என்ன வழிபாடு செய்யணும், எப்படி வந்து அவங்க வாழ்க்கையில் இந்த 2025 கடந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. இது எங்களுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி. இதே மாதிரி நம்ம ஆதன் ஆன்மீகத்துக்கும் நம்ம ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கோம். 2020 நமக்கு தொடர்ந்து நமக்கு ஒரு வாய்ப்புகளை கொடுத்துட்டு வர்ற ஆதன் குழுமத்திற்கும் நன்றி. அதே மாதிரி இது ஒரு குடும்பம் மாதிரி என்னை இவ்வளோ தூரம் பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் கால் பண்ணி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னு கூப்பிட்டு சொல்கிறதுக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி. நான் வணங்கக்கூடிய சுவாமி ஐயப்பனையும் நான் நம்பக்கூடிய வாராகி அம்மனும் உங்களுடைய வாழ்க்கை அனைவருக்கும், எந்த ராசியாக இருந்தாலும் சரி, எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் சரி, நீங்கள் மனதார சுவாமியை நல்லா வழிபட்டுக்கோங்க. நீங்கள் விடாமல் உங்களோட குலதெய்வ வழிபாடுகளை பண்ணிகிட்டே வாங்க. ஜனனகால ஜாதகத்தை உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடம் பண்ணும்போது, அது சனி பயிற்சி வந்தாலும் சரி, ராகு கேது பயிற்சி வந்தாலும் சரி, குரு பயிற்சி வந்தாலும் சரி, இதெல்லாம் கோல்சார பலன்களே. ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு திரும்ப வழிபாடுகள் பண்ணுங்கள். ஜோதிடம் என்பது ஜோதியை காட்டி தினம் கொடுத்து வாழ வைக்கக்கூடிய அற்புதமான கலை தானே ஒழிஞ்சு பயமுறுத்துகிற கலை அல்ல. அதனால் தொடர்ந்து நம்ம ஆதன் ஆன்மீகத்தை பாருங்கள். நிறைய நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையிலையும் கிடைக்கட்டும். ஓம் சிவ சிவ ஓம். ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பா.